பாம்பை வச்சு எல்லாரையும் பயமுறுத்துறியா? இதுல பாம்புலாம் ஒண்ணு கிடையாது, நான் உண்மையா தான் சொல்றேன். கொஞ்சம் இருப்பா, இத திறந்து பாத்துருவோம். இதுல பாம்பு இருக்குதான்னு பாத்துருவோம். ஒண்ணுமே இல்ல. பாத்தீங்களா, நான் தான் சொன்னல இதுல பாம்புல கிடையாதுன்னு. அடடா, அப்ப பாம்பு எங்க போச்சு? இந்த பஸ்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பஸ்ல பாம்பு இருக்கு. அப்படியே பாஸ்? ஜென்டு, நீ எதுக்கு வெளியில வாசிக்கிற? பாம்ப பஸ்ல இருந்து வெளியில கூட்டிட்டு வரேன் பாஸ். அது இந்த சத்தத்தை கேட்டா பஸ்ல இருந்து வெளியில வந்துரும். அடா, இந்த பாம்பு பிடிக்கிறவரு எங்க இருந்து வந்தாரு? உள்ள பாம்பு, வெளியிலயும் பாம்பு. ஓடுங்க, ஓடுங்க. என்ன எதுவும் பண்ணிடாத. அங்கதான் உனக்காக வாசிக்கிறாங்கல்ல, அங்க போய் டான்ஸ் ஆடு. என்ன விட்டுரு. இந்த மாதிரி பாம்ப கூடையில ஒளிச்சு வைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்க அதை விட்டுருங்க. உங்களை யாராவது கோணில இப்படி ஒளிச்சு வச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க. இந்த பாம்பு பிடிக்கிறவனோட மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குல்ல. ஓ ஓ, வீரோட ஃப்ரெண்ட் எங்க போயிட்டான்? சிண்டுவோட டூப்ளிகேட். நீயே கூட சேர்ந்து வேலை செஞ்சனா டெய்லி ஒரு பாம்பை நம்ம பிடிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம லட்சாதிபதி ஆயிடலாம். இந்த மாதிரி பாம்புகளை பிடிக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். வாங்க வாங்க, வந்து பஸ்ல ஏறுங்க. இன்னைக்கு ஃபுல்லா இங்க இருக்க முடியாது. ஓடுங்க ஓடுங்க, பாம்பு வருது, பாம்பு வருது, சீக்கிரம். பாம்பு பாம்பு பாம்பு, ஓடுங்க ஓடுங்க, பாம்பு. நீங்களாம் பஸ்ஸுக்குள்ள போக கூடாது. காட்டுல இருக்கிற உங்க வீட்டுக்கு திரும்பி போங்க. நாங்க எல்லாரும் சேர்ந்து ஜாலியா போறோம். கோவாக்கு போறோம், போறோம் போறோம், ஜாலியா போறோம். பாட்டு பாடி போறோம், டான்ஸ் ஆடி போறோம். சுத்தி பார்க்க போறோம், கோவாக்கு போறோம், சந்தோஷமா போறோம். இங்க பாரு, பண்டி கிட்ட யாராவது வச்சுக்கிட்டா அவங்களோட கதை கந்தலாயிடம், தெரிஞ்சுக்க. டேங் டேங் டேங். இந்த பண்டிக்கு ஒரு நல்ல பாடம் கத்து கொடுக்கணும். இது என்னது? டென்ட் எப்படி கீழே விழுந்துச்சு? அந்த பண்டிய இதோட மட்டும் விட்டுற கூடாது. வாங்க குட்டி பசங்களா, உங்கள யார நான் முதல்ல சாப்பிடுறது? நீ சொல்லு. உன்னையா? ஓ, அவனையா? நான் வீர பயன்படுத்துறது பார்த்து இந்த ஸ்கூல்ல இருக்கிற எல்லாரும் வீர பார்த்து எப்படி சிரிக்க போறாங்கன்னு பார்க்கலாம். இவன் திருந்துற மாதிரி தெரியல. கரடியா மாறி இவனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்துட வேண்டியதுதான். என்னப்பா, கரடி தானே? அவ்வளவுதானே, போய் ஜமாய். ஓ, தேங்க்ஸ். அடடடடா, பிரமாதமா இருக்குப்பா. ஹலோ, பயங்காட்டுறது இருக்கட்டும்.
வாவ், இது அற்புதமா இருக்கு. உன்னால இது முடியுமா? என்ன உன்னால அப்படி அனுப்பி வைக்க முடியுமா? அதுக்கப்புறம் நீ எனக்கு ஒரு காரும் கிரெடிட் கார்டும் கொடுத்துடு. அது ரெண்டையும் நீ கொடுத்துட்டேன்னா மத்த எல்லா விஷயங்களையும் நான் பாத்துக்கிறேன். காரோ கிரெடிட் கார்டோ கொடுக்க முடியாது. ஆனா உனக்கு ஒரு சாலிட் கிக் கொடுக்க முடியும். அத உன் வாழ்க்கையில நீ மறக்கவே முடியாது. உனக்கு இவ்வளவு தைரியமா? எனக்கே நீ ஒரு கிக்கு கொடுக்க போறியா? இப்ப சொல்றேன், உன் டைரியில எழுதி வச்சுக்க. உன் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை தர போற. அத நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நாளும் நீ அழுதுகிட்டே இருக்க போற. என்னது வீர் 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 எங்க இருக்க? இது எதுக்காக இப்ப என்ன தாக்குறதுக்காக வந்துகிட்டு இருக்க? ஓடு சொல்பல் ஓடு. அந்த டைகர் உன்னை சாப்பிடுறதுக்காக வருது. அத நான் முடியாது. எப்பா கால் மாட்டிக்கிச்சு, உதவி பண்ணு. வீர் ஷூஸ் ஆன். ஸ்ப்ரிங் ஷூஸ் ஆன். தப்பிச்சுட்டானுங்க. நம்ம இடத்துல யாரு ராஜாவா இருக்க முடியும்? ஆனா அந்த பையனால அதை எப்படி பண்ண முடிஞ்சதுன்னு தான் தெரியல. நாங்க கேள்விப்பட்டது என்னன்னா நீங்க தான் இந்த காட்டுக்கு புது ராஜான்னு. எங்க கொரில்லா கூட்டம் எல்லாம் அவங்க கூட யுத்தம் செய்ய ஆசைப்படுறோம். யுத்தம் செஞ்ச பிறகு யாருக்கு அதிகமா பலம் இருக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் முடிவு பண்ணலாம் யார் ராஜான்னு. இந்த கொரில்லா எல்லாம் ஏன் கூட யுத்தம் பண்ண நினைக்குது? ஏதோ ராஜாங்கிறாங்க, ஏதோ மந்திரிக்கிறாங்க. என்னால இங்க இருக்க முடியாது. எனக்கு ராஜா பதவியே வேணாம். இப்பவும் நாங்க உழைச்சுக்கிட்டு தானே இருக்கோம். பல மைலுக்கு அந்த பக்கத்துல இருந்து மோட்டார் சைக்கிள்ல இருந்து வரோம். அப்புறம் இங்க விளையிற நெல்லெல்லாம் தூக்கிட்டு போகணும். இது எல்லாமே கஷ்டமான வேலை தானே. வீர் ஜிண்டுவை கூப்பிடு. முதல்ல இந்த திருடங்களை எல்லாம் விரட்ட. தக்தினா தின் தக்தினா தின். உங்களால முடிக்க முடியாத வேலை எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நான் முடிச்சு வைக்கிறேன். தக்தினா தின். ஜிண்டு அங்க பாரு. அந்த திருடங்க இந்த ஊர்ல இருக்கிறவங்கள மிரட்டிட்டு இருக்காங்க. தாத்தா நீங்க உள்ள போங்க ப்ளீஸ் தாத்தா. இல்ல இல்ல, நான் உள்ள போக மாட்டேன். இப்படி ஒரு அநியாயம் நடக்கிறத என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. ஏதாவது செஞ்சே ஆகணும். எனக்கு சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப இந்த பெரியவரு எங்க படத்தோட ட்ரெய்லரை பார்க்க போறாரு. அதுக்கப்புறமா தான் முழு படத்தையும் பார்க்க போறாரு. அட என்ன நடக்குது ஒண்ணுமே புரியலையே. பாத்தியா, அதிர்ஷ்டம் நம்ம பக்கம் இருக்கு. அதுலதான் பழங்கள் வந்திருக்கு. இன்னும் சுடுங்க, இன்னும் சுடுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச லட்டு வந்துட்டு இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் சுடுங்க. எனக்கு பழங்கள் ரொம்ப தேவைப்படுது. அட என்ன இது? இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியல. முதல்ல இங்க இருந்து போயிடலாம். வந்துரு. ஐயா தயவு செய்து ஒரு வாட்டி ஃபயர் பண்ணுங்க. நாளைக்கு எங்க ஊர்ல திருவிழா இருக்கு. பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களும் உங்க துப்பாக்கில இருக்கு. ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. மறுபடியும் வந்து ஃபயர் பண்ணுங்க. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? என்னால நம்பவே முடியல. எப்படி இப்படி நடந்துச்சு? அங்கிள் நானும் படிச்சிருக்கேன். அந்த கம்பெனிக்காரங்க குழந்தைங்களுக்காக ஒரு கன்னை தயாரிச்சிருக்காங்களாம். அது சுட்டா இந்த மாதிரி சாப்பிடுற பொருள்லாம் வருமா? ஆமா, வீர் சரியா சொல்றான். அந்த மாதிரி கன்னை கல்யாண பண்டிகைகளுக்காக ரெடி பண்ணிருக்காங்களாம். அத நானும் படிச்சிருக்கேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் இப்பதான் முதல் தடவையா அதை கேள்விப்படுறேன். அந்த லல்லன் திருடனோட கன்னை யாரோ மாத்தி வச்சுட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரி தாத்தா, நானும் இம்லியும் ஊரா சுத்தி பார்த்துட்டு வரோம். தாராளமா போயிட்டு வா. வழியில லல்லன் திருடம் கிடைச்சா அவனை சுட சொல்லி இன்னும் பல பொருட்களை கொண்டு வந்துரு. என்ன சரியா? இம்லி வா, போய் ஊரை சுத்தி பார்த்துட்டு வரலாம். சொல்போல் இன்னும் வேகமா போ, வேகமா போ. நம்ம அந்த திருடங்களை புடிச்சே ஆகணும். வேகமா ஓடுறதுக்கு நான் ஒண்ணு ஹார்ஸ் இல்லப்பா, டாங்கி. ஜெண்டோ, சொல்போல் இன்னும் வேகமா ஓட
அடடா, என்னது இவ்வளவு வேகமா ஓடுறேன்? எனக்கு ரொம்ப கால் வலிக்குதுப்பா, என்ன விட்டுருங்க. தலைவா, நம்ம கன்னு சரியா தான் இருக்கு. அப்புறம் அங்க மட்டும் எப்படி அப்படியாச்சு?